1996ஆம் ஆண்டு அகத்தியன் இயக்கத்தில் தேவா இசையில் வெளியான திரைப்படம் காதல் கோட்டை. அஜித், தேவயானி, ஹீரா, மணிவண்ணன், தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடிப்பில் உருவான இந்த திரைப்படம் இன்றும் 90 கிட்ஸ் பலரின் பேவரைட். 90களில் காதல் சப்ஜெக்ட் படங்களுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. பல வகையான காதல் படங்கள் வெளியானது. ஆனால் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட காதல் கதைதான் காதல் கோட்டை. ஊட்டியில் இருக்கும் கமலியும் சென்னையில் வசிக்கும் சூர்யா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதலித்து வருகின்றனர். கடிதங்கள் மட்டுமே இவர்கள் காதலின் போக்குவரத்து. இந்த புதுவகை காதல் கதை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அஜித், தேவயானி இருவரின் நடிப்பும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் தேவா இசையில் உருவான அத்தனை பாடல்களுமே இளைஞர்களினால் டைம் பேவோரைடாக மாறிப்போனது. எதிர்பார்த்ததை விட காதல் கோட்டை படத்திற்கு பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்தியாவின் சிறந்த இயக்குனர் மற்றும் திரைக்கதைக்கான தேசிய விருது காதல் கோட்டை படத்திற்கு கிடைத்தது. மாபெரும் வெற்றி பெற்று இன்றும் மக்கள் மத்தியில் பேசப்படும் காதல் கோட்டை படத்தில் முதலில் நடிக்கவிருந்த நடிகர் யார் தெரியுமா? அந்த நடிகர் நடிக்காமல் போக என்ன காரணம் தெரியுமா? வான்மதி படத்தின் வெற்றியை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனர் அகத்தியனும் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரை நேரில் சந்தித்தனர். அப்போது காதல் கோட்டை படத்தின் கதையை இடம் அகத்தியன் கூற படத்தின் கதை அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டதாம். உடனே அவர் கதை ரொம்ப நல்லா இருக்கு, உங்களால் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண முடியுமா? விஜய் இப்போ அடுத்தடுத்து படங்கள்ல நடித்து வரதாலா இப்போதைக்கு டேட் இல்லை என்று கேட்டுள்ளார் எஸ். தயாரிப்பாளரும் இயக்குனர் 6 மாதம் என்பது பெரிய கேப், அவ்வளவு நாள் வெயிட் பண்றது கஷ்டம் என வான்மதி படத்தில் நடித்த நடிகர் அஜித்தையே மீண்டும் காதல் கோட்டை படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தனர். இப்படித்தான் விஜய் படத்தின் வாய்ப்பை தவறவிட அஜித்துக்கு அந்த வாய்ப்பு கைகூடியது.